புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில இதுவரை அரவை பணி தொடங்கப்படவே இல்லை. இந்த நிலையில பயிரிடப்பட்டிருக்கும் கரும்புகளில் பூக்கள் வளர தொடங்கிட்டதால அங்க இருக்கும் விவசாயிகள் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அது குறித்த ஒரு செய்தி. புதுச்சேரி திருக்கானூர் அடுத்த லிங்காரெட்டிப்பாளையத்தில் புதுச்சேரி அரசின் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. ஒரு காலத்தில் இந்த ஆலைக்காக சுற்று வட்டாரத்தில் 18,000 விவசாயிகள் கரும்பு பயிரிட்டு வந்தனர். நிர்வாக சீர்கேடு, அரசின் பாராமுகம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கரும்பு விவசாயிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து தற்போது 2,000 பேர் மட்டுமே கரும்பு பயிரிட்டு வருகின்றனர். அதேபோல் முன்பு ஆண்டிற்கு 6 மாதங்கள் அரவை பணி நடக்கும். தற்போது 3 மாதங்கள் மட்டுமே நடக்கிறது. இதனால் கரும்பு விவசாயிகள் மாற்று பயிர்களை பயிரிட துவங்கிவிடுகின்றனர். கரும்பு ஆலை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை சீரழிந்து நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து விவசாயிகள் அனைவரும் மாற்றுப் பயிருக்கு சென்று விட்டனர். ஆகவே தற்போது 65,000 to 1,00,000 கரும்பு தான் இருக்குது. அதை விரைவில் டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடியே ஆலையை ஆரம்பித்து ஓட்டினா கரும்பு விவசாயிகள்லாம் பலன் அளிக்கும், இல்லைன்னா நஷ்டத்தை தான் ஏற்படும். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள காங்கிரஸ் அரசு விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, இலவச மின்சாரம், கரும்பு விதைப்புக்கு மானியம் என பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. அதே நேரம் கூட்டுறவு ஆலையில் இதுவரை அரவை பணி தொடங்கவில்லை. இதற்கிடையே ஆலையை நம்பி பயிரிட்ட கரும்புகளில் பூக்கள் பூக்க தொடங்கிவிட்டன. கரும்பு பூக்கள் பூக்க தொடங்கிவிட்டதால் ஏக்கருக்கு 15 முதல் 20 டன் வரை இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கரும்பு பயிர்கள் முற்றிலும் வீணாவதற்கு முன்பு அரவை பணியை துவங்கினால்தான் கரும்புக்கு உரிய விலை கிடைக்கும் என விவசாயிகள் கூறுகின்றனர். கரும்பு விவசாய உடனடியாக அரவைக்கு கொண்டு வந்து கரும்பு அரைக்கிறதுக்கு போன அரசும் தயக்கமாக இருந்து இந்த அரசும் அதை மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் உடனே அந்த கரும்பு அரைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு விவசாயியை நல்லா இது பண்ணிடணும். லிங்காரெட்டிப்பாளையத்தில் அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் ஆண்டுதோறும் அரவை பணியை உரிய காலத்தில் தொடங்கிவிட்டால் தங்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் என்று கூறியுள்ள விவசாயிகள் புதுச்சேரி அரசு இதில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அரவை உடனே துவங்க வேண்டும். இல்லை என்றால் தயார் நிலையில் உள்ள கரும்புகள் அதனுடைய எடை குறைந்து உரிய விலை கிடைக்காது என்பதுதான் விவசாயிகளின் ஆதங்கமாக உள்ளது. புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18 தமிழ்நாடு.